ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 2வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி திவாகர் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 67,603 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23.31% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே அளவு 23.24% இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய திவாகர் அவர்கள். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் கூட 24க்கும் மேலான சதவிகிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து வாங்கியிருந்தார். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாரத்திலே வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிறது. 2வது பொசிஷனில் சபரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 63,064 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22.44% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தார். இப்போது 21.68% வந்து இருந்துகிட்ருக்காரு சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலே ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைய தொடங்கியிருக்கு. பட் இருந்தாலும் 2வது பொசிஷனில் நீடிக்கிறார். இவர் தான் டைட்டில் வின்னர் ஆகுவார் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் எதிர்பார்த்தாலும் திவாகர் அவர்கள் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். 3வது பொசிஷனில் பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 32,311 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.11% வந்து இருந்துகிட்ருக்காங்க இப்போதைக்கு. அண்ட் நேற்று இரவு நேர முடிவின் போது 10.31% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பார்வதி. ஸோ பார்வதியை பொறுத்தவரையிலும் எல்லாரும் பிடிச்சி அவங்கள அடின்னு அடிக்கிறதுனாலும் என்னமோ தெரில, நல்ல ஒரு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இவனுங்களாக தான் எல்லாரையும் பேசி பெரிய ஆளாக்குறாங்க. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் கம்ருதீன் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29,402 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.61% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10.11% வந்து இருந்துகிட்ருக்காரு கம்ருதீன் அவர்கள். ஸோ கம்ருதீனுக்கெல்லாம் இவ்வளோ வாக்குகள் ஏன் வருதுன்னா எனக்கு வந்து சுத்தமாக தெரியல. பட் இருந்தாலும் வருது. ஓகே, போடுங்க, உங்களோட இஷ்டம். உங்களுக்கு ஒரு விதத்தில் அவரை வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் ஓட்டிங்ஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் நம்மளுடைய ரம்யா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24,390 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 8.97% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.38% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த 5வது இடத்துக்கு மட்டும்தான் யாருமே அடிச்சிக்கல, மற்ற எல்லா பொசிஷனும் மாறிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. 6வது பொசிஷனில் எஃப்ஜே. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19,542 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.19% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தார். இப்போது 6.72% வந்து இருந்துகிட்ருக்கான் இந்த தற்கொலை பயமுள்ள. இவனுக்கும் யார் ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல, ஆனால் போடுறாங்க. கேட்டால் கேம் விளையாடுறான், அவன் அப்படி தான் ஒரு விளையாடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னமோ தெரியல. 7வது பொசிஷனில் நம்மளுடைய அரோரா சிங்குலர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19,445 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6.8% வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.68% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்குலர் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்து வரலையும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. பட் இவங்க வீட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கே தெரியும், அவங்க தான் லவ் போர்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. 8வது பொசிஷனில் அப்சரா அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 18,004 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 5.72% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. அதே போல் இப்போது 6.19% வந்து இருந்துகிட்ருக்காங்க அப்சரா அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குறது, மேலே போகிறது, திரும்பி கீழே இறங்குறது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கெமி அவர்கள் இதுக்கப்புறம் அவங்கள பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் கெமி அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை 17,162 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் 5.65% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க நம்மளுடைய கெமி அவர்கள். இப்போது 5.89% இருந்துகிட்ருக்காங்க கெமி. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமி அவர்கள் தான் கடைசி பொசிஷனில் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்க எவிக்டாக வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம்.
ஆனாலும் ஏன் அது அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அதை நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போடல. ஸோ அதனால தான் எல்லாரை விட அவங்க வந்து குறைவா வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் சொல்கிறேனே தவிர, மற்றபடிக்கு கெமி மேலெல்லாம் எனக்கு எந்த வன்மமும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் அப்சரா, அவங்களுக்கு எப்பயுமே வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி தான். மேலேயும் கீழேயும், மேலேயும் கீழேயும், மேலேயும் கீழேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. பட் என்னை பொறுத்த வரையும் இதில் சம்மந்தமே இல்லாத ஆட்களில் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரை வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்கோலர் அவங்க 7வது, எஃப்ஜே 6வது பொசிஷன், 8வது பொசிஷனில் அப்சரா அவர்கள் வந்து இருக்காங்க. 9வது பொசிஷனில் கெமி. ஓகேங்களா? இப்போ இதில் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே, அரோரா. அப்சரா ஓகே, கெமி ஓகே. கெமி வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட வந்து இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் ரொம்ப சப்பையாக இருக்கும். ஏன்னா, அரோரா சிங்க்லர்லாம் வச்சு நீங்கள் என்ன கேம் விளையாடுவீங்க? அப்சரா கூட விளையாடிடுவாங்க. அரோரா சிங்கல்லாம் வச்சு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபிசிக்கல் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஆட்கள். ஓகேங்களா? அரோரா சிங்க்லராக இருக்கட்டும், அதே மாதிரி எஃப்ஜேவாக இருக்கட்டும். எஃப்ஜே இஷ்டத்துக்கு வாயிலேருந்து வார்த்தைகளை விட்டுட்டுக்கிட்டே இருக்கான். அவனை யாரும் பெருசாக கண்டிக்கவே மாட்டேங்கிறாங்க. எதிர்த்து எவனாவது கேள்வி கேட்டாலும் அவனை போய் நீ உட்கார்றா, நீ ஒரு தற்குறி பயப்புள்ள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ரிவ்யூவர்ஸும் அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கானுங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சரிப்பட்டு வராது. ஸோ இவனை வந்து வேறு வழியே இல்லை. ஓகே, இந்த விதத்தில் கெமி அனுப்பக்கூடாது, அப்சரா உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, எஃப்ஜேவை வெளியே அனுப்புறது ரொம்ப நல்லது. 1 அந்த ஷோவுக்கும் நல்லது, 2 அவனுக்கே நல்லது, எஃப்ஜேவுக்கே நல்லது. ஏன் அப்படின்னா, உள்ளேருந்து பல விதத்தில் இவன் பேரை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக கம்முன்னு வீட்டுக்குள்ளே போய் வீட்டை விட்டு வெளியே வந்து நல்ல பேரோட, அதாவது ஓரளவுக்கு கெட்டுப்போன பேரோடு வெளியே போனான்னா கூட அடுத்ததாக வெளியே வரும்போது ஓரளவுக்கு நல்ல பேரோடு வருவான் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. ஆனால் நீங்கள் உள்ளேயே விட்டீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுன்னு தான் போக போகிறான். அதுக்கடுத்து அரோரா சிங்குலர், இவங்க பற்றி என்ன சொல்கிறது? நைட் உக்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க துஷார்கிட்ட. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அரோரா சிங்குலர் உள்ள நிஜமாகவே எதுக்கு இருக்காங்கலாம் சத்தியமாக எனக்கு வந்து தெரியல. பட் ஏதோ ஒன்று, துஷார் தலை வந்து இருக்கார் இல்லையா, அதுக்கு ஒரு தலைவி வந்து இருக்கணும் இல்லையா, அதுக்கு ஏதோ ஒன்று வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னமோ ஒன்றும் புரியல. துஷார் நல்ல பையன் மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் கொஞ்சம் கூட அறிவு புத்தியே இல்லாத மாதிரி வந்து நடந்துக்கிறான். நேற்றுக்கு வேறு விஜய் பார்வதி வச்சு செய்ன்னு வந்து செஞ்சுட்டாங்க. பட் எனியாவ் இது வந்து தவறான ஒரு விஷயம். அரோரா சிங்குலர்லாம் வந்து தேவலாம் ரொம்ப பண்ணுறாங்க. அதனால் அவங்களெலாம் 2 பேரும் தூக்கி வெளியே போட்டாங்கன்னா ஷோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.